எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கரம் மசாலா கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் பொடி. அந்த மசாலா வதங்கி வரணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பண்ணிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் கடைசியில் சேர்க்குறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி. சிம்பிளாக நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள்.